எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தமிழ்த்தாயை போற்றி வணங்கி, மங்கையாய் பிறப்பதற்கு தவம் செய்தில் வேண்டும். மங்கையாய் பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். பெண்ணாய் பிறப்பதற்கு பெரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டோர்கள் கவிஞர்கள் புகழ்ந்து பாடிய என் தாய் குலமே, உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூடியிருக்கின்ற ஆண்கள் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாகவும், ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் உங்களை அனைவருக்கும் ஒளிமயமான வாழ்வும் நல்ல வெற்றிகரமான செல்வம், கூடிய செல்வம் சேர வேண்டும் என்று எல்லாம் வல்ல பகவான் ராமகிருஷ்ணரையும் அன்னை சாரதா தேவியும் சுவாமி விவேகானந்தரையும் வேண்டி வணங்கி வழிபட்டு வாழ்த்துகிறேன். இன்று ஒரு புனிதமான நாள், உலகத்திலே மகளுக்கென்று போற்றுகின்ற நாள். ஆனால் ஆண்கள் செய்த பாவம் என்ன தெரியவில்லை. ஆண்கள் தினம் என்று யாருமே கொண்டாட மாட்டார்கள். எங்களுக்காக ஒரு தினம் கூட நீங்கள் கொண்டாடக்கூடாதா அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் ஆதங்கப்பட்டது உண்டு. என் சகோதரி சுகாசினி அவர்கள் ஒரு கவிதை படித்தாங்க. அது எப்போ ஒரு மாதம் முன்ன எழுதிருந்தது. பெண்கள், வேலைக்கு போகும் பெண்கள் ஞாயிற்றுக்கிழமைனா என்னென்ன பாடுபடுறாங்கன்னு சொல்லி குறித்து எழுதினார். அது இங்கே எடுத்து உங்கள் எதிர்க்க படிச்சுட்டாங்க. அது அதுக்கு முன்பே இப்போ வயசு எனக்கு 80. ஒரு 50 வயசுக்கு முன்ன ஒரு பாட்டு எழுதினேன் மகளிரை பற்றி. 50 வயசுனா எனக்கு வயசு 30. அப்போ அந்த கண்ணோட்டத்தில் மகளிரை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அதை உங்கள் முன்னே படித்து காட்டி மகளிர் தின வாழ்த்தாக சொல்ல விரும்புகிறேன். புரிகிறதா, தெரிகிறதா, புரிகிறதா நம் பெண்களை பற்றின்னு சொல்லி ஒரு தலைப்பு. அது பெண்கள் பேரழகு பதுமைகள், ஆண்கள் நெஞ்சை பிசைந்துவிடும் ஓவியங்கள், வடியா இன்பச் சாரூறும் முக்கணிகள், நிலைத்து நிற்கும் சரித்திரத்தின் சின்னங்கள், செம்மை சிற்ப தேரினங்கள், இருளகற்றும் மின்னல் வீச்சு, தெம்பூட்டும் மங்களமாம் இசைகள், நம்மின் போராட்ட வாழ்க்கையில் கவலை தீர்க்கும் புனிதங்கள். புரிகிறதா, அவரே நம் பெண்கள். புரிகிறதா, அவரே நம் பெண்கள். கலவையில் பட்டை தீட்டி பளபளக்கும் வானவில்கள், தாய்மை நோக்கி உலவுகின்ற தியாகத்தின் உருவங்கள், நம்மை உயிர்விக்க பதிவித்த அறிவுடை நூல்கள், நலங்காக்கும் மூலிகைகள், நம் தாய்நாட்டு நல்லறத்தின் பண்புடைய முத்துக்கள், நல்ல நிலங்கள் என மனித இனம் பயிர் செய்யும் பூமி, நிழல் மரங்கள். புரிகிறதா, அவரே நம் பெண்கள். ஒளிகாட்டி வழிகாட்டும் கலங்கரை விளக்குகள், ஒளிகாட்டி வழிகாட்டும் கலங்கரை விளக்குகள், உயிர் கொண்ட கலையாவும் மிளர்கின்ற கோபுரங்கள், தெளிவூட்டி துணை நிற்கும் தெய்வீக பாடல்கள், தெம்புட்டி குளிர்விக்கும் தென்றல் எனும் காற்றுகள், களிப்பூட்டும் காவியங்கள், தவிக்கின்ற நம்மை கரைமேலே சேர்த்து விடும் கட்டுமரக் கலங்கள், தவிக்கின்ற நம்மை கரைமேல் சேர்த்து விடும் கட்டுமரக் கலங்கள், தளிர் இலையில் அன்னமிடும் தாய் அன்பு கரங்கள், தளிர் இலையில் அன்னமிடும் தாய் அன்பு கரங்கள், தெய்வங்கள். ஆம், புரிகிறதா, அவரே நம் நாட்டு பெண்கள் என்று பெண்களை பாராட்டி, இங்கே அம்மையே அருள் தெய்வமாக இங்கே வீட்டிருக்கின்ற அம்மையை வணங்கி, தெய்வ கடாட்சம் வேண்டும் உங்களுக்கெல்லாம், அந்த அம்மன் கடாட்சம் வேண்டும், உங்கள் வாழ்வு ஒளிமக வேண்டும், உங்களுடைய மழலைகளெல்லாம் எதிர்காலத்தில் சிறந்த கல்வி கேள்விகளை திறந்து நாட்டை காட்டும், வீட்டையை காக்க வேண்டும் என்று உலமாற வாழ்த்தி பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி முறைகின்றேன். உங்கள் நிகழ்ச்சியை தொடரட்டும். நன்றி, வணக்கம்.